நண்பர்களே வணக்கம். இந்த பதிவில் பித்ரு தோஷம் இவற்றுக்கு நிவர்த்தி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் ராகு சேர்க்கை இருக்குது அல்லது சூரியனுக்கு ராகு தொடர்பு இருக்குது அப்படின்னா பித்ரு தோஷம்னு எடுத்துக்கோங்க. அதாவது உங்களது தந்தை வழி முன்னோர்கள் அவங்களால் ஏற்பட்ட தோஷங்கள் எடுத்துக்கோங்க. அதனை நிவர்த்தி செய்யணும். என்ன பரிகாரம் செய்யலாம்? சில பாயிண்ட் சொல்கிறேன், முயற்சி செய்து பாருங்கள். பிறரின் ஆசைகளை நிறைவேற்ற முடியுமான்னு பாருங்கள். குறிப்பாக உங்கள் தந்தை வயதுள்ள நிறைய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, ஆண்கள். அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், தெரியாதவர்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் நண்பரின் தந்தையாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், அல்லது உங்கள் மாமனராக இருக்கலாம். சரிங்களா? அப்போ இவங்களுடைய ஆசைகள் அல்லது கனவுகளை நிறைவேற்ற முடியுமான்னு பாருங்கள். எந்த சூழ்நிலையிலும் பிறர், அதாவது மற்றவங்களுடைய பொருள் மீது ஆசையோ பேராசையோ அந்த எண்ணம் உங்களுக்கு வராமல் பார்த்துக்குங்க. அடுத்தது, ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்கள். சரிங்களா? அவ்வப்போது தியானம் செய்யுங்கள். தியானம் செய்தீர்களானால் உங்கள் மனம் தூய்மையாக இருக்கும், உங்களுடைய ஆத்ம பலம் இன்னும் அதிகரிக்கும் சொல்லலாம். அதே போன்று சிவன் அல்லது பைரவர் சார்ந்த கோவில் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, அந்த திருவண்ணாமலை தீப வழிபாடு செய்வது இன்னும் நன்மையான பலன்களை உங்களுக்கு தரும்னு சொல்லலாம். அதே போன்று மற்றவர்களுக்கு, அதாவது பிறருக்கு உங்களால் முடிந்த மருத்துவ உதவிகளை செய்யலாம். மருத்துவரின் அறிவுரையின்படி மருத்துவ உதவிகளை செய்யுங்கள். சரிங்களா? இது மாதிரிலாம் செய்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பித்ருதோஷத்தினுடைய தாக்கம் படிப்படியாக குறைந்து உங்களுக்கு நிவர்த்திக்கு வரும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.